தேனிலவுக்காக சென்ற புதுமண தம்பதிக்கு இப்படி ஒரு கொடூரமா? அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்ட கணவனின் சடலம், மாயமான மனைவி எங்கே? மத்திய பிரதேஷ் இந்தூரை சேர்ந்த ராஜா ரகுவன்சி அப்படின்றவங்களுக்கு சமீபத்துல திருமணம் நடந்திருக்கு. தன்னுடைய மனைவியோட தேனிலவுக்கு சென்றிருக்காங்க. ஒரு ஹோட்டல்ல செக் இன் பண்ணியிருந்திருக்காங்க. மறுநாள் கணவன் மனைவி 2 பேரையும் தொடர்பு கொண்டு குடும்பத்தினர் பேசியிருந்திருக்காங்க. ஆனா அதற்கப்புறமா கால் பண்ணும் போதெல்லாம் நாட் ரீச்சபிள்னு வந்திருந்திருக்கா. இது தொடர்ந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தீவிரமான தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டு இருக்கு. மேலும் ஜூன் 2ஆம் தேதி சிறப்பூஞ்சிக்கு பக்கத்துல ஒரு பள்ளத்தாக்குல ஒரு உடல் பாதி அழுகிய நிலையில கண்டெடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. உடல்ல இருந்த டாட்டூவை வச்சு அது ராஜாதான் அப்படின்றத கண்டுபிடிச்சு குடும்பத்தினரும் உறுதி செய்திருக்காங்களா. அவங்க வாடகைக்கு எடுத்துட்டு போன 2 சக்கர வாகனம் கிடைச்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தேடல்ல கரையோட ஒரு ரெயின் கோட்டும் கிடைச்சிருந்திருக்கு. ஆனா மனைவி என்ன ஆனாங்க, உயிரோட இருக்காங்களான்னு NDRF, SDRF, ஸ்பெஷல் ஆபரேஷன் டீம், போலீசார்னு அத்தனை பேரும் தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. பைக் பார்க் பண்ணப்பட்ட இடத்துல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவுல கணவனுடைய உடல் கண்டெடுக்கப்பட்டதாகவும் மனைவி குறித்த தகவல்களும் தீவிரமா விசாரணைக்குள்ளாக்கப்படுவதாக கூறப்படுது. தேனிலவு சென்ற இளம் தம்பதிக்கு நேர்ந்த இந்த கொடூரம் இந்தியாவையே உலுக்கி இருக்கிற நிலையில அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு பலரும் தங்களுடைய வேண்டுதலை முன் வச்சிட்டு இருக்காங்க.